continue with the Romans 12th chapter. ரோமர் 12வது அதிகாரத்தோடு தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். So many weeks we continue. அநேக வாரங்களாக நாம் இதை பார்த்து வருகிறோம். One thing, unless a person's heart is truly revived by God's Spirit, தேவ ஆவியினால் ஒரு மனிதனுடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலன்றி இந்த சத்தியத்தை நாம் பின்பற்றி வாழ முடியாது. It's impossible to live and to follow this truth. இங்கே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு சத்தியம் உலக வழக்கத்திற்கு முற்றிலுமாக புறம்பானதாகவே இருக்கிறது. The truth which we see is completely contrary to the way of the world. Romans 12th chapter 14th verse. ரோமர் 12வது அதிகாரம் 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். Bless them which persecute you, bless and curse not. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். Is it possible for us to bless people who are persecuting us? நம்மை உபத்திரப்படுத்துவர்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியுமா? ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். Don't curse but bless. Dear people, it's absolutely impossible. இது முற்றிலும் சாத்தியக்கூறு இல்லாத ஒரு காரியம். Not only this verse, in the Bible there are so many verses which really is difficult to follow for a natural man. ஒரு சாதாரணமான மனிதன் அவருடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியாத அநேக காரியங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். Even we Christians, we don't follow this. கிறிஸ்தவர்களாகிய நாம் இதை பின்பற்றுகிறது இல்லைங்களா? Honestly speaking, do we really follow this? நேர்மையாக பேசுவோமானால் இந்த காரியத்தை நம்ம பின்பற்றுகிறோமா? But why should the Bible speaks about this? அப்படின்னா ஏன் வேதமானது இதை குறித்து பேசுகிறது? Dear people, this is the way of Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வழியாக இருக்கிறது. This is the way by which Jesus Christ passed through. இயேசு கிறிஸ்து கடந்து போன வழியும் இதுதான். He was praying for the people who crucified him. அவரை சிலுவையில் அறைந்த மக்களுக்காக அவர் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். Is it possible? அது முடியுமா? Only when the Spirit of God helps us, it is possible. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது மாத்திரம்தான் இது முடியுங்க. Otherwise it is completely impossible. என்ன முடியவே முடியாது. So suppose if I follow this verse, ஒருவேளை இந்த வசனத்தை நான் பின்பற்றுவேனானால், what is the reward of it? அதனுடைய பலன் என்ன? God will be pleased. தேவன் அதில் சந்தோஷப்படுவார். Our hearts will be enlarged. நம்முடைய இருதயம் விசாலமாக்கப்படும். We will personally grow in the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தனிப்பட்ட விதத்தில் வளருவோம். Many times, many people have a wrong notion. அநேக மக்கள் அநேக காரியங்களில் ஒரு தவறான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள்.
what they think is, suppose I have to pray for me, for my things, and there are so many things to pray. நான் எனக்காக ஜெபிக்க வேண்டும், என்னுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. But dear people, when we pray for others, when we involved in doing good to others, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது, we grow spiritually in the name of God. அவருடைய நாமத்தின் மேலே அந்த காரியத்தை செய்யும் பொழுது நாம் வளருகிறவர்களாக இருக்கிறோம். We grow in the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நாம் வளருகிறோம். Any negative feeling in our hearts will always makes us peaceless. எந்த ஒரு எதிர்மறையான உணர்வும் நம்மை சமாதானமற்றவர்களாக மாற்றுகிறது. That means we don't deny the reality. உண்மை தன்மையை நம்ம மறுக்கல. The reality is there. உண்மை அதுக்குத்தான் செய்யுது. So many people who are doing injustice. அநேக மக்கள் அநீதி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். So many people may be hating you. உன்னை வெறுக்கலாம். So many things are there. காரியங்கள் இருக்கிறது. But how to overcome that? அதை எப்படி மேற்கொள்வது? Only with the help of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உதவியினால் மாத்திரம்தான் நாம் இதை மேற்கொள்ள வேண்டும். மத்தேயுல சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, Matthew Gospel 5th chapter 44th verse. Matthew 5:44, But I say unto you, love your enemies, bless them that curse you, do good to them that hate you, and pray for them who despitefully use you and persecute you. பல காரியங்களை சொல்கிறாருங்க. இட்ஸ் ரியலி இம்பாசிபிள். இது உண்மையால் முடியாத காரியம்தான். அப்சல்யூட்லி இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் எனி மேன். முடியாது. ஈவன் ஃபார் அ கிறிஸ்டியன் இட் இஸ் நாட் ரியலி பாசிபிள் அன்லெஸ் காட் ஹெல்ப்ஸ். ஆண்டவர் உதவி செய்தாலன்றி இது முடியவே முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் வேதம் இதை தெளிவாய் போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பட் த வேர்ட் ஆஃப் காட் டீச்சர்ஸ், இஃப் யூ ஃபாலோ தட், அதை பின்பற்றுவோமானால், there is a special blessing for us to grow spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் வளருவதற்கு நமக்கு அது உதவி செய்யும். Not only that, அது மாத்திரமல்ல, we please God. தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். Christian life is not merely coming to the church. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சபைக்கு வருகிறது மாத்திரமல்ல. Christian life is not simply reading the Bible or meditating it even. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதத்தை படிக்கிறது அல்லது தியானம் பண்ணுறது மாத்திரமல்ல. Not only prayer, ஜெபிக்கலாம். We may pray well, அதிகமாக நல்லா ஜெபிக்கலாம். We may involved in religious duties. அநேக ஆவிக்குரிய காரியங்களில் நம் பங்கு பெறலாக இருக்கலாம். பட் above all, எல்லாத்துக்கும் மேலே, how is my relationship with my God? ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய உறவு எவ்விதமாக இருக்கிறது? Do you really want that communion with God? தேவனோடு கொண்டிருக்கிற உறவை நான் விரும்புகிறேனா? Do you strive for that even? அதுக்காக நான் போராடுகிறேனா? Do I really long for that? அதற்காக நான் வாஞ்சிக்கிறேனா? Do I really exhibit that I am a man of communion with God through my life? வாழ்க்கையின் மூலமாக நான் தேவனோடு உறவு கொண்ட ஒரு மனிதன் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேனா? ஒருத்தர் சொன்னாங்க, who is your friend, tell me.
ஐ வில் டெல் அபவுட் யூ. உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை பற்றி நான் சொல்கிறேன். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் யுவர் லைஃப்? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மிக நெருங்கிய நண்பன் யார்? The Lord Jesus Christ, not only the Savior, இயேசு கிறிஸ்து ரட்சகர் மாத்திரமல்ல, not only the helper, அவர் உதவி செய்கர் மாத்திரம், not only your brother, உன்னுடைய சகோதரன் மாத்திரமல்ல, dear people, he is a friend, ஒரு நண்பராக இருக்கிறார். There is no person in the world whom you could feel very close like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல உனக்கு நெருக்கமாக உணரக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்க. நோ. He is the best person whom you could truly have as a close friend, as a friend of sharing everything. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக நெருக்கமான நண்பராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கவும், அவரோடு கூட அதை நீ பகிர்ந்து கொள்ளும்படியான விதத்தில் காணப்படுவருமாக இருக்கிறார். But the beauty of it, the glory of it, God only must reveal to you. ஆனால் அதனுடைய அழகும் அதனுடைய மகிமையும் ஆண்டவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். Only God can make you to understand the importance of it. அதனுடைய முக்கியத்துவத்தை தேவன் மாத்திரம்தான் உங்களுக்கு உணர்த்தி வைக்க முடியும். சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I say unto you, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், love your enemies. அதை விட எனக்கு கடினமாக போகிறார். He goes harder. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை கர்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், நீ ஒளிஞ்சே போயிடுவ. Bless them that curse you. Do good to them that hate you. உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களாக ஜெபம் பண்ணுங்கள். Pray for them who despitefully use you and persecute you. We don't neglect the reality. உண்மைத்தன்மையை நம்ம மாற்ற முடியாது. இப்போ என்ன ஒருத்தர் பாய்க்கிறாருன்னா அவர் நம் நண்பனாக மாற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. We can't say that he should love you. Probably in many sermons I have seen you. சர்மன்ஸில் நம்ம ப்ரீச் பண்ணுறோம் இல்லைங்களா, காட் டு ப்ரீச் இன் தி சர்மன். ஐ டோன்ட் ரியலி எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் தம்ஸ் அப், அதாவது ரொம்ப பரவாயில்லன்னு சொல்கிறது அதிகமாக நான் எதிர்பார்க்கறது இல்லை. பட் ஆல்வேஸ் தேர் வில் பி அஃப்கோர்ஸ் சம் ஹூ மேக்ஸ் த தம்ஸ் அப் இன் த சர்மன். பட் தெர் இஸ் a one person who always says this sermon is bad. So he hates, so somehow or other he hears the sermon regularly. Sermon அவர் ரெகுலராக கேட்குறாரு, அது கேட்குறதுக்கு முன்னாலே அதை தம்ஸ் டவுன் போடுறாரு தெரியாது. பட் he hates it, அதை அவர் வெறுக்கிறார். ஸோ டியர் பீப்புள், யூ கான்ட் சேஞ்ச் இட். அதை நீங்கள் மாற்ற முடியாது. நத்திங் டு பி டிஸ்கரேஜ்ட். அதனால் நீங்கள் அதைரியப்பட வேண்டியதும் இல்லை. பட் இட்ஸ் ஆன் யுவர் பார்ட், எஸ்பெஷலி இன் தி ஹார்ட். முக்கியமாக நீங்கள் அதை உங்களுடைய இருதயத்தில் பாய்க்க வேண்டாம். டோன்ட் ஹேட் இட். ஏன்னா அது உன்னுடைய ஆத்மாவுக்கு பாதகமாக இருக்கும். இட் வில் ஹார்ம் யுவர் சோல். ஆகவே ஆண்டவர் அதெல்லாம் நீர் எடுத்துட்டு டேக் இட் ஃப்ரம் யூ. யூ கான்ட் சேஞ்ச் த சர்க்கம்ஸ்டன்ஸ். சூழ்நிலையை மாற்ற முடியாது, நீங்கள் மற்றவங்களையும் மாற்ற முடியாது. யூ கான்ட் சேஞ்ச் அதர்ஸ். Even the course of those people also could not be changed. அவங்க எடுக்கிற வழிமுறையை கூட நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் அதனால் பாதிக்கப்படாதீங்க. Don't be affected by that.
பிகாஸ் யுவர் சோல் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். உன்னுடைய ஆத்மா ரொம்ப முக்கியமானது. யுவர் கம்யூனியன் வித் காட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதுதான் அவர் சொல்கிறார், நீ தேவனோடு கொண்டிருக்கிற உறவு ரொம்ப முக்கியமாப்பா. அவர் என்னை பார்க்கும் பொழுது உன்னுடைய இருதயம் இன்னுமாக அங்கு மக்கள் செய்யும்படியான இந்த விதமான காரியங்களினால் அதிகமாக வெறுக்கிறதா? இஸ் யுவர் ஹார்ட் இஸ் hard and hate feelings because by the people whom they are doing, are you really hating you back? So it is God. So our aim is, I should please God. தேவனுக்கு நான் பிரியமாய் காணப்பட வேண்டும். In 1 Peter 3:9, 1 பேதுரு 3:9 சொல்கிறாரு. ஏன்னா பல இடங்களில் வேதம் அதை சொல்லுது. The Bible speaks in many places. 1 Peter 3:9, not rendering evil for evil, railing for railing, but contrariwise blessing, knowing that ye are thereunto called, that ye should inherit a blessing. இங்கே பாருங்க, வேறு மாதிரி சொல்கிறாரு அவர். ஆண்டவர் சொல்கிறாரு, நாட் ரெண்டரிங் ஈவில் ஃபார் ஈவில், தீமைக்கு தீமை செய்யாத, ரெயிலிங் ஃபார் ரெயிலிங், உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யாத, சரிகட்டாத, அதற்கு பதிலாக. இல்லை, இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் he has no value, really speaking, in the world, for other people. மற்றவர்களுக்கு ஒரு கிறிஸ்தவன் ரொம்ப ஒரு மதிக்கத்தக்கவன் என்பவன் அல்ல. In many places, நீ everywhere when you see, எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது, there are so many people who want to be great in the world. இந்த உலகத்தில் பெரியவர்களாய் வாழ வேண்டும். Sometimes I am just, this is a sharing, நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. Sometimes when I see doctors, some doctors பார்க்கும் பொழுது, almost all of them are my juniors, very few seniors, because I am already 17 years. நிறைய பேர் என்னுடைய ஜூனியர்ஸாக, ரொம்ப கம்மி பேர் தான் எனக்கு சீனியராக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே 70. So how they mint money, பணம் எப்படி அவங்க ஏகப்பட்டதை சம்பாதிக்கிறாங்க. This is an experience that I want to share. இது ஒரு அனுபவம், இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2-3 days back I just went to a pulmonologist. This is just sharing. ஒரு நுரையீரல் சம்பந்தமான ஒரு டாக்டர், அவரிடத்தில் நான் போக முடியாது போனேன். இந்த பிகினிங் இட்செல்ஃப், முன்னெல்லாம் எப்படின்னாங்க, ப்ரீவியஸ்லி சப்போஸ் இஃப் தெர் இஸ் அ டாக்டர், they will have a regard for that. அதுக்காக ஒரு மதிப்பு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா, இப்போ டாக்டர்ஸ் கூட, அதாவது டாக்டர்ஸ்கிட்ட ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. we don't want to be exempted from fees. ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்றதுனால நான் சொல்லலை. பட் போன உடனே 400 ரூபாய் வாங்கிட்டாங்க கன்சல்டேஷன், 400 rupees. அது நான் தப்புன்னு சொல்ல, இது நான் ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங், அது தப்புன்னு நான் சொல்லலை. ஐ டோன்ட் சே தட் இஸ் ராங். ஸோ அதை வாங்கிட்டு போகும்பொழுது நிறைய பீப்புள் இருக்காங்க, அங்கே போனால் நிறைய பீப்புள் இருக்காங்க. இது மாதிரி நான் சொன்னேன், இது மாதிரி நான் ஒரு டாக்டர். நான்
பட் தே டிடன்ட் கேர் அபவுட் தட். அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லைங்க. அந்த கேர்ள் ஹூ வாஸ் டூயிங் த ஒர்க், செய்யும்படியான காரியத்தை அந்த பொண்ணு அலட்சிய வெரி டெஸ்பைசிங்லி அதை வந்து இது பண்ணல. பட் ஐ வாஸ் வெயிட்டிங் பேஷண்ட்லி, பொறுமையாக நான் காத்துட்ருந்தேன். அப்போ என்ன எனக்கு ஆண்ட சொன்னார்னா, யூ மஸ்ட் லேர்ன் பேஷன்ஸ், நீ பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் உனக்கு இது பாடம், திஸ் இஸ் த லெசன். ஸோ ஐ வாஸ் பேஷண்ட். ரொம்ப நேரம் கழிச்சுட்டு நானும் எல்லாம் ஒரு கூட்டமாக அங்கே இருக்கிறாங்க எல்லாமே. அதாவது இந்த ஓப்பனில் தான் அவர் பார்க்குறாரு, என்ன அந்த இன்ஃபெக்ஷன். அதனால் அதுக்கு பின்னால் ரொம்ப பெருமையாக பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சுட்டு தான் ஆல்மோஸ்ட் அப்புறம் அந்த இதை கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துன்னு நான் போனோடனே. பட்டு அந்த டாக்டர் வந்து ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு மனுஷனை போல தான். அதாவது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி ரெஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம், அவரிடத்த மதிப்பெண் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் கூட அவருக்கு எந்த விதமான ஒரு இதே இல்லை. ஏன்னா ஒரு அது இல்லாமல் பார்க்கும் பொழுது இன்றைக்கி டாக்டர்ஸ் கூட பாருங்கள், ஸோ சேட் டு சே, வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். இதை வந்து என்னென்னா, இப்போ எனக்கு சளி இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு டெஸ்ட்டுக்காக தான் நான் போனேன். ஏன்னா ஸ்கேன் பண்ணினதுனால ஒரு ஒப்பீனியன் வாங்கலாமே, போகணுன்ற அவசியம் இல்லை. தெர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு கோ டு த டாக்டர். சரி, ஒரு ஸ்கேன் பண்ணதுனால ஒரு ஒப்பீனியன் வாங்கலாம் அப்படின்னு போகும் பொழுது அதை சும்மா எடுத்து பார்த்துட்டு அவர் சும்மா 2-3 கேள்வி கேட்டு இது பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இது பண்ணிட்டார். ஆனால் என்ன ஒரு வருத்தமான காரியம்னா, எனக்கு ஒரு 70 இயர்ஸ் ஆகுது, 70 வயசு ஆகுது, எனக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு கூட அவர் கேட்கலிங்க. இது பேசிக் ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு சுகர் இருந்தால், எனக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா என்னுடைய சளி கட்டுப்படவே படாது. இட் won't be controlled by my sugar. அப்போ நீங்கள் டயபெட்டாலஜி ஒரு சுகர்னு கூட அதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா அதை எழுதி கொடுத்துட்டு அது அந்த மருந்து மாத்திரை சாதாரண மருந்து மாத்திரை தான், ஒன்றும் பெருசாக இல்லை. பட் எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே வந்து அவர் பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 400 ரூபாய்னா ஒரு 50 பேஷண்ட்டே பார்ப்பாங்கன்னு வைங்களேன். 50-60 பேஷண்ட் கூட பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 30,000 40,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ. அதே சமயத்தில் ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட அங்கே கேட்குறாரு, அந்த நிலம் இன்னும் இருக்குதா, ஏதோ அந்த தரகர். அதாவது இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ பணம் வாங்கி என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. அங்கே நிலம் வாங்கி போட, இங்கே நிலம் வாங்கி போட, இப்படி பண்ணுற சில காரியங்கள். பட் ஏ பீப்புள், இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எதுக்காக சொல்கிறேன்னா, ஐ ஹேட் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டடி ஹையர் ஸ்டடீஸ், டு கம் அப் வெரி வெல். என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்து மேலே வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருந்தது. ஆனால் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர், ஆண்டவரே, நான் இந்த மேலே படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ பைபிள் ஒரு வசனம் இருக்குது, பெரிய காரியங்களை தேடுகிறாயா, தேடாதே. சீக் ye great things, seek not. அன்னைக்கு முற்றுப்புள்ளி வச்சது தான். அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸுங்கிறத நான் திங்க் பண்ணல. ஸோ இந்த உலகத்தில் வந்து யூ கான் பி எக்ஸ்பெக்டட் அன்லெஸ் யூ ஆர் அ வெரி பிக் மேன். ஒரு பெரிய மனுஷனாக இருந்தேன்னா உன்னை வந்து உன்னுடைய வாழ்க்கையில் மதிக்க மாட்டாங்க, ரியலி ஸ்பீக்கிங். பட் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தரத்தையும் அந்தஸ்தையும் உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தும் அது கிறிஸ்துவ நிமித்தமாக, ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட். இது ஒரு பெரிய தியாகம்னு நான் சொல்லலை. இட்ஸ் நாட் எ பிக் சாக்ரிஃபைஸ், பட் ஸ்டில் இது ஒரு பெரிய தியாகம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்னார், அதுக்கு மேலே நான் ஒரு அடி எடுத்து வைக்க விரும்பலை. ஐ நெவர் வாண்டட் டு டேக் அனதர் ஸ்டெப். தட்ஸ் ஆல் ஃபினிஷ்ட், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் இப்போ முடித்த புதுசு. அப்போ நான் கேட்டேன், கேட்கும்போது ஆண்டவர் அதான் சொன்னார்,
Dear people, the world looks for people for money, for education, for status. இந்த உலகம் எதை எதிர்பார்க்குதுன்னா பணம், அந்தஸ்து, புகழ். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அதை எல்லாமே புறக்கணிக்கிறதுனால ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு பைத்தியகாரன் தான். இஸ் அ மேட் மேன். இந்த உலகத்தில் பிரதானமாய் காணப்படுகிற எல்லாமே தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன உன்னை மற்றவங்க அதிகமாக புகழ்ந்தால் கூட உனக்கு ஐயோங்கிறார். ஈவன் சப்போஸ் இஃப் யூ ஆர் ப்ரைஸ்ட் பை அதர்ஸ் ஓ அண்ட் யூ. அப்போ தான் நான் யோசித்தேன், இந்த அனுபவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அருமையான என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் கூட தேவ ஆவியானவர் போதிக்கிற காரியத்தை நான் பார்க்கிறேன். I see even small things, the Spirit of God speaks. அப்போ தான் நினச்சேன், இந்த தெய்வ குமாரன், the Son of God, வானத்தையும் பூமி படைத்த தேவன், the one who created, he was despised, புறக்கணிக்கப்பட்டார். இந்த உலகத்தின் பார்வையில் அவர் was absolutely useless, பிரயோஜனம் இல்லை. உலகத்தின் பார்வையில் அவர் புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். அவருடைய நிலையை நீங்கள் பாருங்கள். ஐசாயா 53, திஸ் இஸ் த வேர்ல்ட், இதுதான் உலகம். ஆனால் நீ உலகத்துக்கும் ஏற்ற மனுஷனாக வாழ எப்போவுமே பிரயாசப்படாத. இந்த காரியங்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இன்னும் தாழ்மை ஆக்கட்டும். லெட் இட் மேக் இட் பி ஹம்பிள். உடைய வாழ்க்கையில் தாழ்மையை கற்றுக்கொள். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சமே அதுதாங்க. த ஹோல் பைபிள், ஒரே ஒரு எஸ்பெஷலி இந்த வேதத்தை நான் முழுக்க அப்படியே பார்த்துட்டு வரேன். அப்போ பார்க்கும் பொழுது எனக்கு பட்ட ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் தாழ்மை தான். நான் வேறு என்ன உன்னை கேட்குறேங்கிறார். வாட் டு யூ ஆஸ்க் யூ எக்ஸ்பெக்ட் யூ, எனக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து வா ஹம்பிளி. நீ என்னதான் உடைய வாழ்க்கையில் நீ வேதத்தை அறிஞ்சிருந்தாலும், even though you know the Bible, you may think that your religion is greater, உன் பக்தி ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கலாம். பட் God never respects you. தேவன் உன்னை கனப்படுத்த மாட்டார். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். God always hate pride. இந்த வேதத்தில் பார்க்குற ஒரு காரியம், God abhors the proud one. பெருமைக்காரில் ஆண்டவர் அருவருக்கிறார். He hates, abhors. அவங்களுக்கு இடமே இல்லைங்க. நோ பிளேஸ் இன் ஹிஸ் ஸ்பியர். இன்றைக்கி ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறோம், பெருமை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கவும், பெருமையை நீ விடலைன்னா, unless you forsake your pride, you have no regard in God's sight. அவனுடைய பார்வையில் உனக்கு எந்த விதமான கனமும் இல்லை. சொல்லப்போனால் இந்த டாக்டருடைய மெடிசின்ஸ் கூட எனக்கு அவ்வளோ சரியாக ஒர்க்கான்னு சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே தட் தி டாக்டர், ஸோ ஐ ஹாவ் டு சேஞ்ச் ஸோ மெனி ட்ரக்ஸ். மாற்றங்கள் பட வேண்டியதாக இருந்தது. இல்லை பாருங்கள், இன்றைய காலகட்டங்களில் லேர்ன் ஹியூமிலிட்டி, தாழ்மையை நீ கற்றுக்கொள். God will regard you. தேவனை கனப்படுத்துவார். வேதம் சொல்லுது, பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவ்வளோதான் அது வேதம் சொல்லுது. He fights against you. அவ்வளோதான். நீ அதுக்கு மேலே வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. He is an enemy of you. உனக்கு அவர் எதிராளி. He is an enemy of your soul. உன்னுடைய ஆத்மாவுக்கு அவர் எதிராளி. ஆனால் நம்ம இருதயம் எப்போவுமே பெருமையைத்தான் நாடும். Heart will always seek pride. சின்ன காரியம் இருக்கும், அதில் உடனே ஒரு பெருமை வந்துடும். ஸ்மால் திங் பட் யூ வில் பிகம் ப்ரவுட். ஒன்றுமே இருக்காது, அதில் ஒரு பெருமை. தெர் வில் பி நத்திங் பட் தெர் இஸ் ப்ரைட். பட் காட் ஹேட்ஸ் ப்ரவுட் தாட்ஸ், அன்ப்ரவுட் பீப்புள். பெருமையான எண்ணங்களையும் பெருமையான மக்களையும் தேவன் அருவருக்கிறார். இந்த வேதத்தில் எந்த இடத்துலாவது காட்டுங்க பெருமையானவர்கள் செழித்திருக்கிறார்கள்ட்டு. Show me in the Bible anywhere.
proud people were flourished, exalted. No. But I can show hundreds of examples in the Bible. வேதத்தில் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் காட்ட முடியும். தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அதான் சொல்கிறார், தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்த. நீ உன்னையே நீ உயர்த்தாத. டோன்ட் எக்ஸால்ட் yourself. Let God exalt you. தேவன் உன்னை உயர்த்திட்டான். நீ சரியான ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறங்கிறதுக்கு இது ஒரே ஒரு டெஸ்ட் போதுங்க. This is the only test, only and only test. Whether you are spiritually in the right position or not. நீ ஆவிக்குரிய பிரகாரமாக சரியான நிலையில் இருக்கிறியா இல்லையாங்கிறது இந்த ஒரே ஒரு டெஸ்ட் தாங்க. ஹியூமிலிட்டி, தாழ்மை. இது என்னுடைய வாழ்க்கையில் பழகணும். யூ மஸ்ட் லேர்ன் இட். பழகணும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தெய்வகுமாரன் இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறோம். அவரை போல தான் நம்ம காணப்பட வேண்டும் ஒழிய உலகத்தினுடைய மதிப்பும் மேன்மையும் நம்ம நாடுவோமானால், the price of this world if you seek, it's vain. அது ஒன்றுமில்லை. ஐசாயா 53, ஏசாயா 53. வாட் அபவுட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ஐசாயா 53:3, He is despised and rejected of men, a man of sorrows and acquainted with grief, and we hid as it were our faces from him. He was despised and we esteemed him not. அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். பார்த்தீங்களா, அவரை எண்ணாமற் போனோம். அது அப்படின்னு என்னென்னா, he is nothing. He is nothing. வானத்தையும் பூமி படைத்த தேவன் இப்படி இருக்காருன்னா ஒன்றுமே புரியலைங்க. இட்ஸ் இம்பாசிபிள். பட் நம்ம ஒன்றும் இல்லாத நம்ம எவ்வளோ பெருமைப்படுறோம் இல்லை? we are absolutely ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்? why you are spiritually spoiling you by your pride? உன்னுடைய பெருமையினால் உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை ஏன் நீ அழிச்சிக்கிற? why are you சொல்லப்போனால் all the sins, எல்லா பாவமே ஊற்று எங்கே தெரியுங்களா? பெருமை தான். the root is pride. எல்லா பாவத்துக்கும் பெருமை தான் காரணம். Dear people, only thing, if you want to be approved by God, you need to be humble. தேவனால் நீ அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால், He is not looking for your spirituality. உன்னுடைய ஆத்ம அளவை பார்க்கல. oh, he is a praying man, ஜெபிக்கிறவர், he knows the Bible, he knows this and that. no. It's absolutely, God hates. தேவன் அருவருக்கிறார். அதான் ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த பழைய பாட்டில். வேறு எதை நான் கேட்குறேன்? இதைத்தான் கேட்குறேன். இஸ்ரவேல் மக்கள் ஏங்க அத்தனை பேர் ஆண்டவர், இந்த வேதம் முழுக்க நீங்கள் வாசித்து பாருங்கள், உண்மையாலுமே ஆண்டவரை தாழ்மையாய் பின்பற்றினவர்கள் ரொம்ப குறைவுங்க. வெரி few people, truly speaking, in the New Testament or in the Old Testament, very few people. God sends prophets and prophets. தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அப்போ அது சொன்னார், தீர்க்கதரிசிகளை கொன்று. So the whole Bible, if we see through, many people were saved only in 2 places in Pentecost, 3,000, 5,000. அதுக்கு பின்னால் நீங்கள் பெரிய அளவில் ரட்சிக்கப்பட்டாங்கன்றதை குறித்து வேதமானது சொல்லலை. only when the church was. அதிலும் கூட பின்னால் பார்த்திங்கன்னா பல பேக்ஸ்லைடிங்ஸ், பலர் பின்வாங்கி போனவங்க, பலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குளிர்ந்து போனவங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஜாக்கிரதையாக காத்து உடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னால் தாழ்மை தான் ரொம்ப அவசியம். தாழ்மை ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த
ரோமருக்கு என்பம் 12வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது when we see that நம்ம முடியலன்னு ஆண்டவரிடத்தில் போகத்தான் வேணும். Lord, it's impossible for me. என்னால் முடியலையே ஆண்டவரே, இந்தளவுக்கு நான் வாழ என்னால் கூடுமா? ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், தீமைக்கு தீமை செய்யாத. 1 தெசலோனிக்கேயர் 3:15 அதே தான் சொல்கிறார். இந்த இடத்திலும் வேதம் தான் சொல்லுது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆல்வேஸ் ட்ரை டு டூ குட். See that none render evil for evil unto any man, but ever follow that which is good, both among yourselves and to all men. வேதம் தான் சொல்லுது, நன்மை செய்ய நாடுங்கள். எப்படி நன்மை செய்ய நாடுறது? எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான தொடர்பு இருந்தால் தான். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்கார். God is looking at my heart. என்னுடைய இதயத்தை பார்த்துறார். God hears when I speak. பேசும் பொழுது ஆண்டவர் கேட்குறார். So God is there. தேவன் இருக்கிறார். யோசேப்பு எகிப்துக்கு போன பொழுது, when Joseph went to Egypt, nobody was there to control him. அவனை கட்டுப்படுத்த யாருமே இல்லை. But why he ran away from Potiphar's wife? யோத்திபாருடைய மனைவி விட்டு விலகி ஓடுறான். ஏன்? நான் சொன்னான், இவ்வளோ பெரிய பாவத்தை ஆண்டவருக்கு முன்னால் எப்படி செய்ய முடியும்? How could I do such a great? Dear people, God honors such people. கர்த்தர் விதமான மக்களை கனப்படுத்துகிறார்கள். God honors. நமக்கு இந்த உலகத்தில் மனுஷனுடைய கனம் தேவையில்லை. No need for the fame of man. தேவன் என்னை கனப்படுத்துவாரானா? அதுதான் முக்கியம். பவுல தான் சொன்னார், பாவிகளில் பிரதான பாவி நான், இந்த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் நீ எதை கற்றுக்கொள்னாலும் ஒன்றை கற்றுக்கொள், தாழ்மையை கற்றுக்கொள். லேர்ன் ஹியூமிலிட்டி. அப்போ தான் இந்த மாதிரி உன்னால் வாழ்க்கையில் வாழவே முடியும். என்னாலையும் அதுதான். Luke 6:28, bless them that curse you and pray for them but is despitefully use you. பாருங்க, அவங்கள நீங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக முடியாதுங்க. ஆனால் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார், ஆனால் தான் முடியும். யாக்கோபு 3:10 ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, out of the same mouth proceedeth blessing and cursing. My brethren, these things ought not so to be. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரர் இப்படி இருக்கலாங்க. அது நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் பேச்சு சரியில்லையே. I pray well but my words not right. சரியில்லையே, அது எப்படி? How could this be? ரோமர் 12:21 கூட அதான் சொல்கிறாரு, be not overcome evil but overcome evil with God. தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த சர்ச்சை எரியறதுக்கு முந்தின நாள், பிஃபோர் த சர்ச் வாஸ் பர்ன்ட், இந்த சண்டே நாங்கள் போயிட்டோம். நாங்கள் we came from கொல்லி ஹில்ஸ் ஆன் சாட்டர்டே. சனிக்கிழமை இங்கே வருவோம். இங்கே தான் கட்டில் போட்டு படுத்துக்குவோம். we used to sleep here. சண்டே மார்னிங் ஈவினிங் முடிச்சுட்டு, இல்லை சண்டே மார்னிங் முடிச்சுட்டு இங்கேருந்து போய் கொல்லி ஹில்ஸில் ஈவினிங் சர்வீஸ் நடத்தணும். மாலை சர்வீஸ் கொல்லி ஹில்ஸில்.
அந்த சண்டே, அந்த எரிக்கிறதுக்கு முன்னால் சண்டே, இந்த வசனத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எனக்கு என்ன வரும் தெரியாது, பட் அந்த வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ அடுத்த புதன் வியாழன் ஆகஸ்ட் இதை நினைக்கிறேன், இந்த மாதிரி உங்கள் சர்ச் எரியுது. ஸோ ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். நீ தீமையினால் யாருன்னு கண்டுபிடிச்சி இதை பண்ணி எல்லாம் செய்யாத. நான் தான் சொன்னேன், ஆண்டவர் அறியாமல் நேரிடுறது ஒன்றும் இல்லை. தீமையை தீமையினால் அல்ல, நன்மையினால் நீ வெல்லு. உண்மையாலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை தான் நமக்கு தேவை. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பல இடங்களில் இதை குறித்து நாம் வேண்ட சொல்கிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். 21 பாருங்கள். ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். 22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவ்வளோதான். நீங்கள் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. இப்படித்தான் வாழும்படியான ஒரு அழைப்புக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இதுதாங்க. அப்போஸ்தலர் 7:60 ஸ்தேவான் கல் எறிகிறாங்க. கல் எறியும் பொழுது அது சொல்கிறாரு, ஆண்டவரே அவனோ முழங்கார்படியிட்டு 760 அப்போஸ்தலர் அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஸ்டீஃபன் வாஸ் தேர். எவ்ரிபடி வாஸ் த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் ஹிம். யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். யோசனை பண்ணி பாருங்கள். கல் எல்லா இடத்துலேருந்தும் வருது, சரமாரியாக வருது. அவன் ஜெபிக்கிறான், இந்த பாவத்தை எங்கள் மேலே சுமத்தாத விடும் ஆண்டவரே. லே நாட் த சின் டு தேர் சார்ஜஸ். இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி தான். ஆனால் வேதம் நமக்கு இப்படி தான் சொல்லுது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை 34 லூக்கா 21:34 சிலுவையில் அறைந்த பொழுது அவங்க வஸ்திரத்தை பங்கு போடுறாங்க. அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆகவே உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று அறியாதிருங்கள். இதுதான் பிப்ளிக்கல். Bless them which persecute you, bless and curse not. ஒருவேளை இது முடியாத நம்ம நினைக்க வேண்டியதில் கஷ்டம்தான். ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்குமானால் நான் அவிதமாக செய்ய எனக்கு கற்றுத்தார். ஒருவேளை என்னை புறக்கரிக்கொலை கூட நான் வெறுக்காதபடிக்கு நான் காணப்பட உதவி செய். அதுக்குன்னு வாழ்க்கையை நான் மற்றவர்களை மாற்ற முடியாது. அந்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை நான் மாற்ற முடியாது. என்னை வெறுக்கிறவர்களை நான் மாற்ற முடியாது. ஒருவேளை என்னை வெறுக்கிறவர்கள் என்னை பகைத்து பல காரியங்களை செய்தாலும் நான் அதை மாற்ற முடியாது. ஆனால் என்னுடைய பங்கில் அவர்களை நான் வெறுக்காதபடிக்கு ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும். யூ லுக் டு திஸ். எனக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் உங்களுடைய வழியில் நடப்பது என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சி, இந்த உலகத்தினுடைய மேன்மை, இந்த உலகத்துக்குரிய ஆசாபாசங்கள், பணம், பொருள் எல்லாம் ஆண்டவரை துறந்து உண்மை பின்பற்ற வேண்டியது தான் வேதத்தின் ஒழுங்கு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவில் அன்பு கூறாதவர்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினுடைய அன்பு அவரிடத்தில் இல்லை. ஆண்டவரே, இது மிக கடினமாய் காணப்பட்டாலும் எங்களுக்கும் உம்முடைய சாயலில் வளருகிற ஒரு கிருபையை தாரும். அந்தளவுக்கு எங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை தாரும்.
தாழ்மையை தாரும் ஆண்டவரே. பெருமையெல்லாம் நீர் எடுத்து போட எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் ஒரு பாவத்தோடு போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாவம் தாய் பாவம், த மதர் ஆஃப் ஆல் சின்ஸ், த ப்ரைட், பெருமை. ஆண்டவரே, ஒருவேளை என்னை குறித்து நான் பெருமையாக எண்ணுவேனானால் நீர் என்னை பகைக்கிறீர். யூ ஹேட் மீ, ஐ மீன் யூ அப்போஸ் மீ. வேறு தெளிவாக சொல்லுது, பெருமையர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ டீச்சர்ஸ் லார்ட் ஹியூமிலிட்டி. இந்த சபையில் இருக்கிறவர்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ள தாழ்மையர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆவியானவரே பேசும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184, 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.